அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். நாளையில இருந்து இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மருத்துவத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு அறிவிக்கையை நேற்று செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றின நியூஸ் இன்னைக்கு தினத்தந்தி, தினமணி, தினமலர் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அந்த பேப்பரில் என்ன மாதிரியான வெளியீடுகள் கொடுத்துருக்காங்க, சரியா, அதை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ நாளையிலிருந்து சார் என்ன சார் நீட்டோட ரிசல்ட்டே இன்னும் வரல, சரிங்களா, நீட்டோட ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்மளும் முதல்ல என்னடா அது ரிசல்ட் வராமல் ஆரம்பிக்கிறாங்களேன்னு தான் நினைச்சோம். அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்து சொல்லியிருக்கார் மா சுப்பிரமணியன் அவர்கள் பார்த்துடலாம். சரிங்களா? ரைட். நீட் தேர்வு முடிவு 14 வெளியீடு. ஆனால் 14ஆம் தேதி இல்லை, அதுக்கு முன்னாடியே விட்டுருவாங்க. என்டிஏ பற்றி தான் நமக்கு தெரியுமே. 6ஆம் தேதியோட ஆன்சர் கீ சேலஞ்சு முடிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிடுவான், ரிசல்ட் வந்துடும். 10ஆம் தேதிக்கு முன்னாடியே கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? அப்ப முன்கூட்டியே விண்ணப்பிக்க ஏற்பாடு. முன்னாடியே நீட் தேர்வு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க பிடிஎஸ், எம்பிபிஎஸ் போன்ற மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ரைட். அது என்னன்றத இந்த நியூஸ்ல பார்க்கலாம். பார்த்துலாமா? சரி, இங்க பாருங்க. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வரும் 14 வெளியாகிறது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகள், அதே போல சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீடு, அதுதான் வெட்னரியில ஆல் இந்தியா கோட்டாக்கு மட்டும்தான் நீட் எலிஜிபிள். ஓகே, நீட் தேவை. அதுக்கப்புறம் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை என்டிஏ நடத்துகிறது. எல்லாருக்குமே தெரியும் என்டிஏ தான் இதை நடத்துறாங்க அப்படின்ற நியூஸ சொல்லியிருக்காங்கப்பா. ரைட். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ராணுவத்தில் இருக்கக்கூடிய நர்சிங் கல்லூரிகள், பிஎஸ்சி நர்சிங் படிப்பதற்கு ராணுவத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு நீட் தேவை. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட இதுல 20 லட்சம் மாணவர்கள் இந்த வருஷம் நீட் தேர்வை எழுதியிருக்காங்க. 20 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கான விடை குறிப்புகள் நேத்தைக்கு என்டிஏ வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாருமே நேத்தைக்கு முந்தா நேரத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா? விடை குறிப்பில் ஆட்சேபனை இருந்தால் உரிய ஆதாரங்களுடன் இன்று பதிவு செய்ய வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க, அதையும் அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்தது நாளை முதல் இதற்கிடையே சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் 2025-26 கல்வி ஆண்டுக்கான தனியார் மருத்துவ கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு மருத்துவ இடங்கள் இடப்பங்கீடு குறித்த ஆலோசனை கூட்டம் நேற்றைக்கு நடந்தது. ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்துல இந்த மருத்துவ இடங்களுக்கான ஒரு மீட்டிங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? கூட்டம் நடந்த பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அளித்த பேட்டி பின்வருமாறு: தமிழகத்தில் கடந்த ஆண்டு வரை நீட் தேர்வு முடிவு வெளியான பின் தான் இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கையான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டு பெறப்பட்டன. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீட் ரிசல்ட் வந்த பிறகுதான் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதுக்கு டைம் பத்த மாட்டுது. அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, இந்த ஆண்டு முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. பாருங்க, பல்வேறு காரணங்களால் நீட் தேர்வு முடிவு வெளியாவது தாமதமாகும் போது இப்ப கூட கேஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் குறைவதால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அப்ப அவங்களுக்கான டைம் கிடைக்க மாட்டுது. ரிசல்ட் கேஸ் முடிஞ்சு ரிசல்ட் அப்புறம் சீக்கிரம் பரபரப்பா ஒரு வாரத்துக்குள்ள அப்ளை பண்றதால அவங்களுக்கான டைம் பத்த மாட்டுது அப்படின்றாங்க. சரிபார்ப்பு. அதே போல மாணவர்கள் நீட் தேர்வு மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்ய முடியாதோ என்ற சந்தேகம் கொள்ள தேவையில்லை. எல்லாரும் கமெண்ட்ஸ்ல இதைதான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இன்னும் நீங்க நீட் ரிசல்ட் வராத முன்னாடியே நீங்க அப்ளிகேஷன் விடுறீங்க, அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாங்க அதையும் பாருங்க. வழக்கமாக மாணவர்கள் பதிவேற்றம் செய்யும் நீட் தேர்வு மதிப்பெண்கள் தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தரவுகளின் அடிப்படையிலே சரிபார்க்கப்படும். நீங்க இப்போ உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு ஓரளவுக்கு மார்க் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இந்த மார்க்கை ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே பிசிக்ஸ்ல உள்ள மார்க், கெமிஸ்ட்ரியில உள்ள மார்க், பயாலஜி உள்ள மார்க் நீங்க அப்ளிகேஷன்ல போட்டுருங்க.
என்டிஏ வெளியிடுறாங்க இல்லையா, அந்த டேட்டாவை வச்சு சரிபார்ப்பு பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எனவே தற்போதும் மாணவர் பதிவேற்றம் செய்யும் நீட் வரிசை எண் மற்றும் நீட் நுழைவுச் சீட்டு அடிப்படையில் தேசிய தேர்வு முகமை அளிக்கும் மதிப்பெண்கள் பெறப்பட்டு இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும். அப்ப சார் இன்னும் அதாவது நீட் ரிசல்ட் வந்த பிறகுதான் இறுதிப்பட்டியலை இவங்க வெளியிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மார்க்கை அதுல ஃபில் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஏன்பா நாளைக்கு வெயிட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிட போகுது. சரியா? என்னென்ன டீடைல்ஸ் கேட்கறாங்கன்றத நாளைக்கு லைவாவே நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அண்ட் உங்ககிட்ட இருந்து என்னென்ன வாங்குறாங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன, சரியா? அதுக்கு அடுத்தது நீட் நுழைவுச்சீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நீட் வரிசை எண் மற்றும் நீட் நுழைவுச்சீட்டு உங்களோட ஆல் டிக்கெட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல அப்லோட் பண்ணிடுவீங்க. நமக்கு தான் தெரியுமே அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஆல் டிக்கெட்டோட நம்பர் பிளஸ் டேட்டா பார்த்து வச்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிசல்ட் எடுத்துடலாம். சரிங்களா? சோ அந்த டேட்டாவை வச்சு ஃபைனலா இறுதிப்பட்டியல வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின் விண்ணப்பம் சமர்ப்பிக்க விரும்பும் மாணவர்களுக்காக விண்ணப்பத்துக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படும். சார் சப்போஸ் நீ இப்பெல்லாம் பண்ணாம நீட் ரிசல்ட் வந்த பிறகுதான் நீ பண்ணுவேன்னு வச்சுக்கோ, அதுக்கான கால அவகாசம் கொடுக்குறாங்க, ஒரு வாரமாவது கொடுப்பாங்க. ரைட்டா? இவ்வாறு யார் சொன்னது, மா சுப்பிரமணியன் அவர்கள் இவ்வாறு கூறினார். ரைட். ஓகே. அதனால நாளை முதல், நாளையில இருந்து 6ஆம் தேதியில இருந்து சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் 2025-26 கல்வியாண்டுக்கான தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு மருத்துவ இடங்கள் இடப்பங்கீடு குறித்த ஆலோசனை கூட்டம். அதை தான் திருப்பி சொல்றாங்க. அவரு என்ன பேட்டி கொடுத்திருக்காரு அப்படின்றத பாருங்க. இப்போ மறுபடியும் அதே நியூஸ் வந்துருச்சா? 1 minute. இது பார்த்தோம். இவ்வாறு அவர் கூறினார். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப இது எதுல வந்த நியூஸ், தினமலர்ல வந்திருக்கக்கூடிய நியூஸ். சார் இதே மாதிரி தினமணியிலையும் இதே நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. இதையும் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இதுல யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்துல பங்கேற்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் இதுல பங்கேற்றிருக்காரு, ஆராய்ச்சி இயக்குனர் இதவங்க எல்லாம் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்துல இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களும் இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன கொடுத்திருக்காங்க அதையும் பாருங்க. இந்த கூட்டத்தில் அதேதான் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் போன்ற பிற கட்டணங்களை வெளிப்படையாக அறிவிப்பது குறித்து அறிவுறுத்தப்பட்டது. சார் எவ்வளவு ஃபீஸ், சரிங்களா, கல்வி கட்டணம் எவ்வளவு, விடுதி கட்டணம் எவ்வளவு, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஓப்பனா சொல்லணும் அப்படின்றத அறிவுறுத்தி இருக்காங்க. தமிழகத்தில் கடந்த ஆண்டு வரை நீட் தேர்வு முடிவு வெளியான பிறகுதான் இளநிலை இதே தான் மறுபடியும் சொல்றாங்க. ஆனா இந்த ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பங்களுக்கான கால அவகாசம் அதனால பின்னாடி குறைக்கிறதுனால இப்ப என்ன பண்றாங்க, முன்கூட்டியே என்ன பண்றாங்க, அறிவிருக்காங்க. சரிங்களா? அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்ப, வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி முதல் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதேதான் மாணவர்களுடைய நீட் தேர்வு மதிப்பெண்கள் தேசிய தேர்வு அளிக்கும் தரவுகளின் அடிப்படையில் சரிபார்க்கப்படும். நீங்க இப்போ ஒரு டேட்டாவில் கொடுப்பீங்க, பிசிக்ஸ் இவ்வளோ மார்க், கெமிஸ்ட்ரி இவ்வளோ மார்க்ன்றதை நீங்க கொடுப்பீங்க. அவங்க கொடுக்குற டேட்டாவை வச்சு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, பார்த்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் நீட் தேர்வு முடிவு வந்த பிறகு கால அவகாசம் உங்களுக்கு 5 நாட்கள் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? நாளையிலிருந்து நீங்க என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டில் மருத்துவ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். இதான் நியூஸ். ரைட்டா? நாளைக்கு என்னென்ன டேட்டாலாம் கொடுக்குறாங்க அப்படின்றத மற்றொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.